ஆல்ரெடி எனக்கே இந்த கொடி போயிட்டா இருக்கு. எப்படி எட்டி பார்த்து தான் பேசியிருப்பேன் நினைக்கிறேன். அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். எல்லாருக்கும் முதல்ல ஒரு கேள்வி, ஆடியோ கிளியரா இருக்கா? பின்னால வரைக்கும் நிக்கிறவங்களெல்லாம் ஒரு சின்ன அன்பான வேண்டுகோள். கரெக்டா இருக்கா சார்? அதிகமாக இருக்கணுமா, இன்க்ரீஸ் பண்ணணுமா? நான் கிட்ட வந்து நான் அதிகம் பண்ணிடுறேன் சார். ஆமாம், ப்ரொஃபஷனே தானே, அதனால கொஞ்சம் எக்கோ ஆகாமல் பார்த்துக்கிறேன். ஹால் அந்த மாதிரி இருக்கிறதுனால வேற ஒன்றும் இல்லை. நிற்கிறவங்களுக்குலாம் ஒரு அன்பான வேண்டுகோள், அப்படியே நின்றுட்டு கேட்கலாம். ஏன்னா நானும் நின்றுட்டு தான் பேச போறேன். சேர் வந்துக்கிட்டு இருக்கு, வரட்டும், வரலாம் பரவாயில்ல, நம்பிக்கை. எதுக்கோ நிற்கிறோம், போய் படிப்புக்காக நிற்கிறது இல்லை, தப்பே இல்லை. நான் எப்பயுமே ஒரு விஷயம் சொல்லுவேன், எவன் தன் வாய்ப்புகளுக்காக எப்பொழுதும் நின்று கொண்டே இருக்கிறானோ அவனை வாழ்க்கை அமர வைத்து அழகு பார்க்கும். இதில் எந்த விதமான சேர் இல்லாததுக்கு என்ன பில்டப் நினைச்சக்கூடாது. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஒசூர் நகரத்திலே ஒரு அருமையான கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சிக்கு சிறப்பு பேச்சாளராக என்னை அழைத்த இதயம் நிறைந்த அன்பு தம்பி சந்தோஷ் அவர்களுக்கும், எனக்கு ரோட்டரி கிளப்ல பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 13 கிளப்பை சார்ந்த மெம்பர்ஸ் இருக்கீங்க, மேல பிரசிடென்ட் இருக்கீங்க, எல்லாருமே பிரசிடென்ட்ஸ் எல்லாரும் இருக்கீங்க. மொத்தம் 13 கிளப்பா நம்ம சொல்ல 12 எல்லாருமே இருக்கீங்க. கவர்னர் இருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, இது ஒரு கல்வி வழிகாட்டு நிகழ்ச்சி. ஏதோ ஒரு கிளப்பும் அவங்களை சார்ந்த உறுப்பினர்களும் அந்த பிரசிடென்ட் மட்டும் எடுத்து நடத்தாம, கவர்னருடைய வழிகாட்டுதல எல்லா பிரசிடென்ட்டும் ஒருங்கிணைத்து பேசி கல்விக்காக அனைவரும் ஒருங்கிணைவோம்னு நினைச்சாங்கல்ல, அதற்காக இருக்கிற அத்தனை பேரும் ஒரு அரங்கு நிறைந்த கைத்தட்டல் ரோட்டரி, ஆல் ரோட்டரி கிளப் ஆஃப் ஒசூருக்கு, பிரசிடென்ட்ஸ்க்கு, கவர்னருக்கு எல்லாருக்கும் கொடுத்தோம். எல்லோருக்கும் என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். நான் எல்லாரும் பிஸி. ரோட்டரி பதவியில் இருக்கிறதுங்கிறது எப்படின்னா, பதவியிலிருந்து இறங்குற வரைக்கும் காலில் சக்கரத்தோடே இருக்கும். ஃபங்க்ஷனா போகணும், பேசணும், சமூகத்திற்காக தொடர்ந்து இயங்கிட்டே இருக்கணும். அது நீங்க இந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை அப்படிங்கிறது 12வது படிச்சவங்களுக்கும் முடிச்சவங்களுக்கும் இல்ல படிக்கிறவங்களுக்கும் இல்ல அவங்களுடைய பெற்றோர்களுக்கும் இந்த எக்ஸ்போ முக்கியமானதா இருக்கலாம். அதை தாண்டி அவங்களுக்கும் குடும்பம் இருக்கு, அவங்களுக்கும் பர்சனலா நிறைய வேலைகள் இருக்கு. அதையெல்லாம் விட்டுட்டு ரோட்டரி மெம்பர்ஸ் அத்தனை பேர், ரிட்டையரிங்ஸ் அத்தனை பேர் வந்திருக்காங்க. என்னை நான் தங்கியிருந்த ஹோட்டலுக்கே வந்து அழைச்சிட்டு வந்த மரியாதைக்குரிய ரோட்டரி ஹரியண்ணன் ரொம்ப அன்போடு அழைச்சிட்டு வந்தாரு. எல்லாருக்கும் என்னுடைய அன்பும் மனம் நிறைந்த நன்றியும். முதல்ல இங்க பேரண்ட்ஸ் மட்டும் எத்தனை பேர் வந்திருக்கீங்க கை தூக்குங்க. ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது, பேரண்ட்ஸ். எனக்கு தெரியும் பேரண்ட்ஸ் தான் அதிகமா இருப்பீங்க. ஸ்டூடெண்ட்ஸ் கை தூக்குங்க. ஓகே. ஏன் ஒரு எக்ஸ்போக்கு 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வரணும், இல்ல 12வது படிச்சு முடிச்ச அத்தனை ஸ்டூடெண்ட் வரணும். ஏன் பேரண்ட்ஸ் வராங்க? இந்த மேடையில பேசிட்டு இருக்க பக்கத்துல சாப்பிட்டு பேரண்ட்ஸ் தமிழ்நாடு முழுக்க எந்த எஜுகேஷன் எக்ஸ்போக்கு மோட்டிவேட் பேசுறது, மோட்டிவேட் பண்ணுறது போனாலும் பேரண்ட்ஸ் வந்துடுறாங்க. ஏன்? 12வது வரைக்கும் இதை கொண்டு வந்ததே பெரிய விஷயம். இந்த கப்பலை எப்படியாவது நகர்த்தி கடல்ல தள்ளிட்டேன், நானும் என் புருஷனும் நானும் என் கொண்டாட்டி நிம்மதியா கொஞ்ச நாள் கரையில நிற்கலாம். இந்த எண்ணம் தான் எல்லா பெற்றோர்களுக்கும். கப்பல் எதற்காக கட்டமைக்கப்படுகிறது? கடலில் பயணிப்பதற்காக. பையனை உள்ள எதுக்கு படிக்க வைக்கிறோம்? அவன் ஹையர் எஜுகேஷன் முடிச்சு அவன் வாழ்க்கையை அவன் பார்த்துக்கணும். ஒருவேளை இந்த பையன் இந்த பொண்ணு ஏதாவது சோம்பேறித்தனப்பட்டு நம்மளுடைய கூடாரத்தோடு தங்கிருச்சுன்னா இந்த கப்பல் கட்டுறதே வேஸ்ட்டுங்கிறது பெற்றோர்களுக்கு தெரியும். அதனாலதான் எக்ஸ்போர்ட்டுக்கு பெற்றோர்கள் வந்துடுறாங்க. காலகால கிளம்பி ரெடியானது எனக்கு தெரிஞ்சு பேரண்ட்ஸா மட்டும்தான் இருக்கும். ஏதாவது 2-4 ஸ்டூடெண்ட்ஸ் ரெடியா இருக்கலாம். இவங்க தான் இருந்திருக்காங்க. நம்மளோட எக்ஸாம் மாதிரி திரும்பி போலாண்டா, டைம் ஆச்சுடா, 10 மணின்னு சொன்னாங்கடா, அவன் போலாம் உண்மையா போலாம். ஐயோ, இப்படிதான் 12 வருஷம் போச்சு. கிளம்பு அப்படின்னு கிளப்பி அவங்களை கூட்டிட்டு உட்காந்து
ஆச்சரியமா இருக்கு. அவங்க பெத்த ஆதார் கார்டு பப்பா கார்டு பக்கத்துல எல்லாமே தெரிஞ்ச மாதிரி. நான் ஒன்னே இருக்கிற அத்தனை பேருக்கு ஸ்டூடெண்ட்ஸ் அத்தனை பேருக்கு சொல்றேன், எப்ப நாலேஜ் யாருக்கு வந்தாலும் ரிசீவ் பண்றதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்களோ நீங்க நிச்சயமா லைஃப்ல ஒரு நாள் சக்சஸ்ஃபுல் பர்சனா வந்தே தெரியுங்க. மாற்றமே இல்லை. ரிசீவ் பண்ணிக்கிட்டே ஏன் அம்மா அப்பாக்கு இவ்வளவு ஆர்வம் ஒரு எக்ஸ்போல வந்து கேட்கறதுல நோட்ஸ் எடுக்கிறதுல? ஏன்னா தாங்கள் தவறவிட்ட வாழ்க்கையை ஒருபோதும் தன்னுடைய குழந்தைகள் தவறவிடக்கூடாது என்று நினைப்பவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற பெற்றோர்கள். உலகம் முழுக்க அப்படி, ஆனால் தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகம். இந்த ஸ்கூல் முடிஞ்சு காலேஜ் சேர சமயத்துல நகையை அதிகமாக அடகு வைத்து உயர்கல்விக்கு அனுப்புகிற மாநிலங்களின் பட்டியலிலே தமிழ்நாடு தான் இன்றைக்கு முதலிடத்தில் இருக்கிறது என்பதை எதுக்கு அந்த அம்மா உயிரை கொடுத்து 30 வருஷம் சேர்த்த நகையை 40 வருஷம் சேர்த்த நகையை நீ ஹையர் எஜுகேஷன் படிக்கணுங்கிறதுக்கு அது அடகு வைக்கணும்? அந்த அம்மாவுக்கும் அந்த அப்பாவுக்கும், அதாவது அந்த அம்மாவுக்கும் உங்க அப்பாவுக்கும் நிச்சயமா தெரியும் நீ கடைசி வரைக்கும் அவங்களை காப்பாற்ற மாட்டேன். 100% தெரியும். அப்புறம் ஏன் தட்டுக்கிற எல்லா சேவிங்ஸையும் போடுறாங்க? எங்களை காப்பாற்றுறாங்க, பரவாயில்ல ஒன்னு நீ காப்பாற்றிக்கோ, அந்த ரெக்வஸ்ட் தான் வைக்கிறாங்க எல்லாத்தையும். நமது லைஃப் இன்னைக்கு ரொம்ப ஈஸியா இருக்குல்ல? ஈஸியே கிடையாது. படிப்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எனக்கு ரொம்ப பிடிச்ச எஜுகேஷனிஸ்ட் அண்ணன் நெடுஞ்செழியன் அவர் சொல்லுவார், இன்றைய மாணவர்கள் பூமிக்குள் இருக்கிற வைரத்தை தோண்டி எடுக்கிற தகுதியை பெற்றவர்கள், ஆனால் அவர்கள் வெறும் மண்ணை கிளறிவிட்டு திருப்தி அடைந்து விடுகிறார்கள் சொல்வார். இங்க உட்கார்ந்து 12th படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு கேள்வி கேட்கிறேன், அடுத்த ஹையர் எஜுகேஷன் நீங்க என்ன யோசிச்சிருக்கீங்கன்னு ஒரு கேள்வி கேட்டா நீங்க ஒரு பதில் சொல்லுங்க. ஏன் அதை யோசிச்சேன்னு கேட்டா அதுக்கு பதில் இருக்காது. என்ன ப்ரொஃபஷன் நீ சூஸ் பண்ணிருந்த, ஏன் அந்த ப்ரொஃபஷனை சூஸ் பண்ணு கேட்டா ஒரு காரணம் 2 காரணம் சொல்லுங்க. அதை பத்தின டீட்டெயிலான ஒரு அனலைசேஷன் உங்ககிட்ட பெருசா இருக்கவே இருக்காது. இன்னைக்கு இந்தியா முழுக்க ஒரு 2.5 கோடி பேர் பிளஸ் ஆர் மைனஸ் இருக்கு. சின்ன